உங்க அண்ணன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு நாங்க எந்த எதிர்ப்பும் சொல்லல. அதுவே பெரிய விஷயம். இப்ப அவரை கூட்டிட்டு வந்துட்டு தேவையில்லாம எங்களை டார்ச்சர் பண்றதெல்லாம் சரியா இருக்காது சொல்லிட்டேன். என்னது சரியா இருக்காதா? என்ன என்ன சரியா இருக்காது? என்ன செய்வ? எங்களெல்லாம் என்ன செய்ய முடியும் உன்னால? வாய மூடிட்டு நில்லு. பொண்டாட்டின்னு சொல்லி வை. நான் ஏன் பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருக்கேன்? வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்றேன். சக்தி இரு சக்தி. இங்க பாருங்க கதிர், நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். நாங்க எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். உங்க அண்ணன் பரோல் முடிஞ்சு உள்ள போற வரைக்கும் நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். போறதுனா பேசாம நீ போ. பொட்டாட்டி இழுக்கிற வளலாம் வச்சுக்கிட்ட அடிச்சு பல்ல காட்டிடுவேன். எந்திரி எந்திரி விடு. எந்திரிக்கறல வர முடியாது. அடிச்சன. ஏய் கதிர். நிக்குது பாரு. கட்டின புருஷன் கல்லு மாதிரி வந்து வாசல்ல நிக்கிறாரு. இது இங்க அப்படியே நிக்குது. எல்லாம் ஒரு பொம்பளையா? வெளிய சொல்லிக்காத. எந்திரி. அவங்க வர மாட்டாங்க கதிர். எதுவும் பேசக்கூடாது. உனக்கு போணுமா வீட்டை விட்டு? கிளம்பி போ. விடு அவள. கதிர் விடுங்க கதிர், சொன்னா கேளுங்க, பிரச்சனை வேண்டாம். இருக்கீங்க சார், என்ன சார் நடக்குது? சார், கதிர் தான் சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி வந்து ஆரத்தி எடுக்கலன்னு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சார், இப்போதான் சார் சொல்லி அனுப்பினேன். இந்த வீட்டில் குணசேகர சார் தங்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுருக்கான் சார். சார், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா பரவாயில்ல, கேன்சல் பண்ணுவாங்க. போய் கூட்டு வாங்க சார். போங்க சார். சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். போய் கூட்டு வாங்க சார். போங்க சார், போய் கூட்டு வாங்க சார். ப்ளீஸ் போங்க சார். பிரச்சனை பண்ணக்கூடாது சார். போங்க சார், போய் கூட்டு வாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு பொண்டாட்டிய பாரியா? வா. அவன் ஏன்டா எடுக்கணும்? என் புள்ளைக்கு நான் எடுக்கிறேன் ஆரத்தி. இல்லம்மா, இப்படி விட்டு விட்டு தான் இங்க வந்து நிக்குது. என்ன திமிரு விழுக்கு? அவட பாடிங்கற என்ன பண்றிய? என்னது இது? மாமா வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஒரு வழியா வெளியே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாச்சி, உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க புள்ள வந்துட்டாரு. என்ன அவரை வெளியே நிக்க வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிய? என்ன கதிர் மாமா, என்னாச்சு? ஜெயில இருந்து வெளியே வரதை விட இந்த வியட்நாம் வீட்டுக்குள்ள போறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இது அவரோட கோட்டை. அதுக்குள்ள போறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஆரத்தி எடுக்க ஆள் இல்லையே. எது? இவ்ளோ பொம்பளைங்க இருந்தா ஆரத்தி எடுக்க ஆள் இல்லையா? என்ன கொடுமை இது? வந்துட்டா. அம்மாச்சி, நான் ஆரத்தி எடுத்தா உங்களுக்கு பரவாயில்ல? நானே யாரும் எடுக்க வேணாம். யாரும் எடுக்க வேணாம். அவ எடுப்பா. ஏ, அதான் அதிர்ஷ்ட தேவதை எடுக்கறேன்றால அவளே எடுக்க சொல்றா. ஏன் என் உசுர வாங்கிட்டு இருக்க? மாமா இப்பாடுங்க, என்னங்க இது? ஏன் இப்படி நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு நீ? எதுக்கு எங்க வந்தா? இங்க பாருங்க, இவர் ஒன்னும் ரிலீஸ் ஆகி வரல. பரோல்ல வந்திருக்காரு. அதுவும் கண்டிஷன் பரோல்ல வந்திருக்காரு. அந்த கண்டிஷன்ஸ்ல ஒண்ணு இந்த வீட்ல தங்க கூடாதுங்கிறது. என்னப்பா இது அக்கிரமமா இருக்கு? இது இவன் வீடுப்பா. இவன் இங்க தங்க கூடாதுன்னா எப்படி? நீங்க பேசல. இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அண்ணன் இங்கதான் தங்குவாரு. சித்தப்பா, ஏங்க அப்படிலாம் சட்டத்தை மீறி தங்கினா பரோல் கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணிடுவியா? பாருங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இத கொடுத்து உங்க அண்ணன் மேல நடவடிக்கை எடுத்துருவேன், பாத்துக்கங்க. சார், வீடியோ எல்லாம் வேணாம், பேசிக்கலாம் வாங்க. சார், கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார். ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளைங்க தானே. என்ன இதுக்கு வீட்டுல இருக்கும்போது அவரு தான் என்ன தப்பு? இத பாருங்க, இங்க பெரிய பஞ்சாயத்து ஆக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீட்டுல அவர் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம்
பாத்துக்க வீடியோ எல்லாம் வேணாம் இருங்க சார் அவளுக்கு நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டு இருக்கியா? மண்டையில வச்சு கூறு இருக்கா உனக்கு? நீ இப்படி பிரச்சனை பண்ண உங்க அண்ணன் திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவாரு. இந்த கல்யாணமும் நின்னு போயிடும். அதுக்கு தான் அவளுக்கு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காளுங்க. நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருக்க. உன் வீரத்தை இப்ப காட்டாத. இவளுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் நிதானமா இரு. அம்மாச்சி, உங்க பையன் இந்த வீட்ல இருக்கணுமா இல்ல வெளியில இருக்கணுமா? மாமா, உங்களுக்கு எங்க வீட்ல இருக்க சம்மதமா? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் முடியாது. அவர் எதுக்கு அங்க இருக்கணும்? அவர் இங்க தான் இருப்பாரு. அமைதியா இருக்கப்பா, நீ வா அண்ணே. யோ, விடியா. இந்தாருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. மாமா எங்க உட்கார்ந்து தனியா என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுக்கு வந்தா கல்யாண ஏற்பாடையும் பார்க்கலாம், பேச்சு துணைக்கு நாங்களும் ஆள் இருக்கோம். மாமா, நீங்க என்ன அடுத்த வகை நினைச்சா வர வேணாம். உங்க ஆளுக நினைச்சா நீங்க நம்ம வீட்ல வந்து தங்கலாம். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஏமா இல்லம்மா பேசல நீ உன்னை போய் வெளியாள பார்த்தா நான் நன்றி கட்ட பிறப்பாயிலவனே. நீ சொந்தம்மா, எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரே நல்ல ஜீவன் நீ தான். நான் உன் கூட வந்து உங்க வீட்டிலே தங்கிக்கிறேன். வா கிளம்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் முடியாது அண்ணே. என்னண்ணே இந்த மாதிரி நேரத்துல அவங்க வீட்டுல போய் தங்குறீங்க? கொஞ்சம் வாயை பொத்திட்டு, அது அவர் வீடு, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சார், வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டு எடுத்த வீடியோ delete பண்ணிட்டு கிளம்புங்க சார். அவர் உள்ள இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் அவர் நடந்துக்கிறதுலயும் நீங்க நடந்துக்கிறதுலயும் தான் அதெல்லாம் இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. முதல்ல கிளம்புங்க, வெளியில கிளம்புங்க. அந்த வீடியோலாம் delete பண்ணுங்க. மாமா, வாங்க மாமா, கிளம்புவோம். பெரியவனே, கொடுமையா இருக்கலாமா? நான் கட்டின வீட்டில் நானே கால் வைக்க முடியல. அப்படி பண்ணிட்டாளுங்க இவளுங்க. இருக்கட்டும்மா, நம்ம வீட்டில் நிறைய நல்ல காரியம் நடக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் நடத்தி மொத்தமாக ஜெயிச்சு நான் வர்றேன். எப்பா, நீ இல்லாத வீட்டுல நான் மட்டும் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன். அம்மா, உணர்ச்சி வசப்படாதம்மா, நீ இங்கே இருமா. முதப்படியா நான் போறேன். எப்படியும் நிச்சயார்த்தம் கல்யாணம்னு நான் வரத்தான் போறேன். நீ இங்கே இரு. நீ இங்கே இருக்கிறது நல்லது. நான் சொல்றத கேளுமா, இங்கே இரு. நான் வந்து அழைச்சிக்கிறேன், பொறுமையா இரு. அப்பா கதிரே, டேய், நான் ஒன்றும் பயந்து ஓடலடா. நல்லா யோசிச்சு தான் கிளம்புறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, பார்த்துக்கிறோம். டேய், ஏறா வண்டியா. உள்ள வண்டி எடு. கதிர் மாமா, இங்க இருந்து இவளுக்கு மூச்சுல முடிச்சிட்டு இருக்காதியா, கிளம்புங்க, வாங்க. ஞானமாமா, நீங்களும் வாங்க. ஓகேண்ணா, கேட்ட தொடங்கண்ணா. லேய், வந்து வச்சுக்கிறேன் உங்களெல்லாம். ஆளுகளை மூஞ்சிகளையும் பாரு.